ஏங்க வர வர இந்த ஆதியோட விஷயம் எனக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்குங்க. மித்ரா சொன்ன வேலையை முடிச்சாலானும் தெரியல. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு பெரிய டென்ஷனா இருக்கு. பவானி, நீ இதெல்லாம் நினைச்சு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நாம இதுக்கு மேல லேட் பண்ணாம ஆதி சொத்து ஒன்னொன்னா விற்கிறதுக்கு ரெடி பண்ணணும். நானும் அதை பத்தி தாங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லு மித்ரா, என்னாச்சு? போன வேலை முடிஞ்சுதா? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே மேனேஜர் கிட்ட துரையோட ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி கொடுக்க சொல்லிட்டேன். அவரும் நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டாரு. நல்ல வேலை, நீங்க கரெக்டா பிளான் பண்ணதுனால இந்த விஷயம் காதும் வச்ச மாதிரி முடிஞ்சிருச்சு. சூப்பர் மித்ரா. இதுக்கப்புறம் ஆதி நம்மள கண்டுக்க சான்ஸ் இல்லைல்ல? நாமளும் அதை பத்தி நினைச்சு பயப்பட வேண்டியதில்லை, அப்படிதானே? ஆமா மேடம், எனக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்புறம் மித்ரா, இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்ததா நான் அந்த ஆதியோட வீட்டை விற்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அதை நான் எப்ப பண்ணலான்னு யோசிச்சுட்டு நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். என்ன? ஓகே மேடம், வச்சிடுறேன். என்னால எதையும் மறக்க முடியல. ஆனா நீங்க எல்லாமே ஈஸியா மறந்துட்டு போயிட்டீங்க. உங்களை மறுபடியும் பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுல உங்க மேல இருக்கிற காதல சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம தினம் தினம் என் மனசுல நடக்கிற போராட்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு என்னைக்கு ஒரு முடிவு வரும்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நிமிஷம் உங்களை நான் பார்த்துக்கிட்டே வாழ்றது பெருசா நினைக்கிறேன். பாரதி, ஆதி, மித்ராவோட கல்யாண விஷயத்தையும் சீக்கிரமா முடிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை கரெக்டா பண்ண முடியும். இத்தனை வருஷமா அதுக்காகத்தானே பவானி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் முடிஞ்சதும் சொத்து எல்லாத்தையுமே மித்ரா பேர்ல மாத்திட்டு அதை உடனே உன் பேர்ல மாத்தி ஆகணும். ஏன்னா இந்த விஷயத்துல நான் யாரையும் நம்ப தயாரா இல்லை. சொத்து வந்ததும் அண்ணனும் தங்கச்சியும் எதிராக திரும்பிட்டாங்கன்னா அது இன்னும் சிக்கலாயிடும். இங்க பாரு ரவி, நீ சொல்ற விஷயமே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நான் துரைய வெளியே எடுக்க சொல்லி யாரையுமே அனுப்பல. என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க அனுப்பலையா? அப்படின்னா அதை வேற யார் பண்ணிருப்பா மேடம்? எனக்கு ஒன்னும் புரியல ரவி. ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கா. இரு, நான் உனக்கு திரும்ப கால் பண்றேன். சரிங்க மேடம். என்ன பவானி ஆச்சு? ரவி என்ன சொன்னான்? துரை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. துரை ஒரு கேங்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்க விட்டுருக்காங்களாம். என்னது? அங்க என்ன நடக்குதா? பவானி, ஒருவேளை மித்ராவும் சுதாகரும் சேர்ந்து பண்ணிருப்பாங்களோ? இல்லைங்க, இருக்காது. ஏன்னா நான் தான் அவங்க ரெண்டு பேரையும் இந்த விஷயத்துல இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேனே. இதுக்கப்புறம் ஏன் அவங்க பண்ண போறாங்க? நீ சொல்றதும் சரிதான்.
எதுக்கும் நீ மித்ராவுக்கு ஃபோன் பண்ணி கேளு. கேக்குறேங்க. மித்ரா, மித்ரா, லைன்ல இருக்கியா? ஆ யா சொல்லுங்க மேடம். எனக்கு என்னமோ இதுக்கும் பாரதிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு எனக்கு தோணுது மேடம். பாரதி இந்த நிமிஷம் இங்க வீட்ல இல்ல, காலையிலேயே எங்கேயோ வெளியே கிளம்பி போனதா சொல்றாங்க. பாரதி இத பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மேடம். என்ன மித்ரா, சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசுற? அவ போய் எதுக்கு துரையை தப்பிக்க வைக்க போறா? ஆஹா, சம்பந்தம் இருக்கு மேடம். இப்படி யோசிச்சு பாருங்க, ஒருவேளை பாரதி துரையை தப்பிக்க விட்டு அவனை ஃபாலோ பண்ணி மேபி உங்க இடத்துக்கு வந்து கண்டுபிடிக்க பிளான் பண்ணிருந்தா? மித்ரா, நீ என்ன சொல்ற? எனக்கு என்னமோ அப்படி நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு எனக்கு டவுட் இருக்கு மேடம். ஏன்னா அவனை ஜெயில இருந்து ஆளுங்க தப்பிக்க விட்டதுமே, ஆனா அது நம்ம ஏற்பாடு பண்ண ஆளுங்கன்னு தப்பா நினைச்சிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா இப்ப அவன் கிட்ட போன் இல்ல, உங்க நம்பரும் இல்ல. இந்த நிமிஷம் அவனுக்கு உங்களை மீட் பண்றதுக்கு ஒரே வழி உங்களை நேர்ல வந்து பாக்குறது தான். அப்படி வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு பாரதி இதை பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குல்ல மேடம்? பவானி, மித்ரா சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கும் பாரதி மேல சந்தேகமா தான் இருக்கு. அவ அந்த அளவுக்கு யோசிப்பாளா என்ன? அதுக்கு மேலையும் அவ யோசிப்பா மேடம். எனக்கு தெரிஞ்சு அவ ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கான்னு தோணுது. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது மேடம். அவ இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். நான் சந்தேகப்படுறது மட்டும் சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த துரை உங்களை தேடி வருவான். அந்த துரைய ஃபாலோ பண்ணிட்டு பாரதியும் வருவா. இங்க பார் மித்ரா, சும்மா கண்டபடி நீயே யோசிச்சு என்னையும் டென்ஷன் பண்ணாத. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க பாரு, இப்ப நான் ஆதியோட வீட்டை விற்கிற விஷயமா அந்த வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் அவ என்னை தேடி வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதான் உங்க 2 பேரும் மூஞ்சிலையும் எழுதி ஒட்டி இருக்கேன். உங்க மனசுல இருக்கிற குழப்பம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் எப்படி இங்க வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதானே? சொல்லிட்டா போச்சு. அந்த துரையை எப்படி பிடிச்சீங்கன்னு யோசிச்சு பாக்குறேன். எனக்கு பதிலே தெரியல. அந்த துரைலாம் ஒரு ஆளுன்னு அவனை நம்பி ஒரு வேலையை கொடுத்திருக்கீங்க. அவன் எப்படி சொதப்பி வச்சான்னு பாத்தீங்கல்ல? அந்த துரைய வச்சு என்ன முடிக்க பாத்தீங்க, ஆனா அவனையே வச்சு உங்களை பிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? பாரதி, நான் உன்னை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நீ பெரிய ஆள் தான், அதுக்கு நானும் உன்னை பாராட்டி ஆகணும். நீ அன்னைக்கு என் வீட்டு வாசல்ல வந்து நின்னப்பவே நான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்.